இன்றைக்கி என்னோட ஆகஸ்ட் மந்த் பிளானர் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஒரு கோட் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ போன மந்த்துக்கு இந்த மந்த் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கிறது தான். வேர்ட் ஆஃப் த மந்த், இன்டென்ஷன் ஆஃப் த மந்த், கோட் ஆஃப் த மந்த், அதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ். இது ஓவராலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயும் பென்சிலில் வரைவேன் இல்லையா, பிளாக் பென்சிலில். இந்த மந்த்லி இதை ட்ராக்கரை வந்து இந்த தடவை இப்படி போட்டு வச்சுருக்கேன் நான். அந்த மந்த்லி ஸ்ப்ரெட்டை வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கோம், மந்த்லி ஸ்ப்ரெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டோட கோல்ஸ். முன்ன கோல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கோல்ஸ் வந்து 3 மட்டும் தான் பிரிக்கிறோம்: ஹெல்த்து, பர்சனல் டெவலப்மெண்ட், கரியர். ஸோ இதே கோலை இங்கே ட்ராக் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு, அதுக்கு என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன டு டூஸ் இருக்குது, என்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நோட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட்டை வந்து இந்த தடவை 3 பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன் லைன் என்ன இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பண்ணுற மாதிரி. இதுவே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி 3 கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாப் ப்ரியாரிட்டிஸ் அந்த மந்த்துக்கு நம்ம நிறைய கோல் செட் பண்ணாலும் மிக 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 முக்கியமானதுன்னு 3 இருக்கும். அதை நோட் பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் இந்த மந்த் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன அட்ராக்ட் பண்ணுறேன், எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ரொட்டீன் வந்து ஒரு ப்ராப்பராக இருக்க மாதிரி தெரியல. ஸோ மார்னிங் ரொட்டீன், நைட் ரொட்டீனை எழுதி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலையும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங். இது முன்ன பழைய ஜேர்னலெல்லாம் இருந்திருக்கும். ஸோ என்னென்ன க்ராசரிஸ்லாம் வாங்கணும் தீர எழுதி வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா சில ஐட்டம்ஸ் விட்டு போயிடுது. என்னென்ன ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கலாம். வாங்கினா ஹாப்பி, வாங்கலைன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். என்னென்ன தேவைகள் இருக்குது அதையும் இங்கே எழுதிக்கலாம். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்வீட் ஹோம். க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஏனோ தானோன்னு ஒரு இதே இல்லாத க்ளீன் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து எதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, எதெல்லாம் ஆர்கனைஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதுக்காக இங்கே ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீக்லி ஸ்ப்ரெட் தான். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்படி இங்கே எழுதிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் எவ்வளோ ஃபோக்கஸ் தேவையில்லை அப்படின்னு. செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த்து வீக், இந்த மந்த் நமக்கு 5 வீக்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே எழுதிடலான்ட்டு. ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் போன தடவை வந்து ஹேபிட் ட்ராக்கரை வந்து வீக்லி ஸ்ப்ரெட்லேயே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து தனியாக போட்டிருக்கேன். இது பழைய கேலண்டர் இருக்குது இல்லையா, பழைய டைரியிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முடிச்சிட்டோன்னே அதை க்ராஸ் அவுட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுறது, ரீடிங், புது சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னொன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அதுக்காக. அதுக்கப்புறம் ட்ராயிங்காக. ஸோ இங்கே வந்து ஹேபிட்ஸ் எதை அடுத்த மந்த்தை நர்ச்சர் பண்ணலாம், எதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு யோசித்து எழுதிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட் ட்ராக்கர் வந்து முன்ன டிசைனாக போட்டுட்ருந்தேன். இப்போ நிறையா ஸ்மைலிஸ் இருக்குது என்கிட்ட, ஸ்டிக்கர்ஸு. ஸோ அந்த ஸ்மைலி வந்து நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த 31 டேஸும் ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எதுவும் பண்ணாமல் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மந்த் எண்ட் வரப்போகிறோம். ஸோ கவுண்ட் யோர் பிளெஸிங்ஸ். இங்கே வந்து என்னென்னா பெஸ்ட் பார்ட் ஆஃப் த மந்த் என்ன, எதுக்கு வந்து யாரோட லவ்க்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன வின்னிங்காக இருந்தாலும் என்ன ஹாப்பினஸ் இருக்குது, என்னென்ன கற்றுக்கிட்டேன், எதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே நோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரீசெட். ஸோ மந்த்லி ரீசெட்டில் வந்து டிஜிட்டல் க்ளீனிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஹவுஸை க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி டிஜிட்டல்லையும் நிறைய எனக்கு அப்படி என்ன சொல்கிறது, கார்பேஜ் ஆட்டம் சேர்ந்து போயிருக்கு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது 5 வீக்ஸ் இருக்கிறதுனால கலர் பண்ணிட்டேன். முடிக்க டிக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது ஏதாவது செய்கிறேனா அப்படின்னு பார்க்குறேன். க்ளீனிங், ஆர்கனைசிங் பண்ணுறேன் நான். அடுத்த மந்தோட டு டூஸையும் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன், சைட் பை சைட். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் ஃபோக்கஸ் மோர் ஆன். இதையுமே இதில் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். ஹோப் இந்த பிளானர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.